ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை, பாட்டாளிகளின் சின்னம் தாமரை, பள்ளி மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், மீனவ பெருங்குடியின் சின்னம் உதயசூரியன், கரை சேர்க்க வந்த சின்னம் கை அப்படின்னு அள்ளி விடுவாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கடைசியா ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி பார்த்தது கருமாணிக்கத்தை. எங்க ஊர்ல கூடிய பல பேர் சொன்னது, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. ஏய், இருக்கிறது தெரியாம ரெண்டு பேருடா, சட்டசபைக்குள்ள போறதும் தெரியாது வாரதும் தெரியாது. எம்மா மின்னல் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது சட்டசபைக்குள்ள திருவாடானை தொகுதியில நார வரக்காத 48 மடையாண்ட ராமநாடு என்கிற RS மங்கலம் கண்மாய் குறித்து என்றைக்காவது கருமாணிக்கம் மரியாதைக்குரிய அண்ணன் பேசியதாக ஒரு செய்தியை நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்த மேடை விட்டு இறங்கி போயிடுறேன். RS மங்கலம் கண்மாய் தமிழ்நாட்டிலேயே, கண்மாய் இல்லாத ஏரி, தமிழ்நாட்டிலேயே 21 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 48 மடைகளை கொண்ட 72 கிராமங்களுடைய விவசாயத்துக்கு நீர் தேவையை, குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற RS மங்கலம் கம்மாயில மிகப்பெரிய ஏரியில தண்ணி இல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு, தேனாறு ஓடும், வைகை கூட்டு குடிநீர் திட்டத்தை சாத்தியப்படுத்துவோம், வீட்டுக்கு வீடு தண்ணி தருவோம். இந்த RS மங்கலம் கண்மாயை தூர்வாரி கடைமடையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதற்கு ஒரு 6 மாசம் ஆகுமா? ஒரு வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம், 50 கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அந்த கம்மாயில எப்ப பார்த்தாலும் தண்ணி. அதாவது இதெல்லாம் இவர்கள் வந்து கட்டிய கம்மா கிடையாது. இந்த RS மங்கலம் கண்மாய் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெட்டிய கம்மாயா? பெருமதிப்பிற்குரிய இஸ்லாமியர்களின் நண்பன் நான் என்று என் பேருக்கு பின்னாடியே காதர் பாச்சாவா வச்சிருக்கேன் என்று சொல்லக்கூடிய முத்துராமலிங்கம் கட்டி வெட்டிய கண்மாவா? இல்ல கருமாணிக்கம், இல்ல அவங்க அப்பா, அவங்க தாத்தா காரியமாணிக்கம், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கருணாசு, இல்ல சுப தங்கவேலன், யாராவது வெட்டிய கம்மாயா? இல்ல இதே மாவட்டத்தை சார்ந்த ராஜ கண்ணப்பன் வெட்டிய கம்மாயா? இல்ல பக்கத்து மாறக்கூடிய பெரிய கருப்பன் வெட்டிய கம்மாயா? இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி வெட்டிய கம்மாயா? இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி வெட்டிய கம்மாயா? இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்ட எம்ஜிஆர் வெட்டிய கம்மாயா? இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்ட ராஜாஜி வெட்டிய கம்மாயா? இல்லை, 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜசிம்ம பாண்டியன்ங்கிற பாண்டிய மன்னன் வெட்டிய கம்மா. 1200 வருஷ கம்மா அது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன். இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் என் மக்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டப்பட்ட 21 ஏக்கர், அது கம்மா இல்ல, கடல், ஒரு மினி குட்டி கடல். எப்படி இருக்கு இன்னைக்கு? ஐரமீன் பிழைச்சி விளையாடிய கம்மா தூர்வாரப்படாம தூந்து போய் கிடக்கு. முழுக்க முழுக்க வேலி கருவை, சீம கருவேல நிறைஞ்சு கிடக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு குறைந்தபட்சம் ஒரு தொகுதி நிதியாக 3 கோடி ஒதுக்கப்படுது. நிர்மல் என்கிற ஒரு தம்பி, பட்டுக்கோட்டை சார்ந்த ஒரு தம்பி, சூழலியலை குறித்து ஆய்வு செய்து பல்வேறு ஏரி குளங்களை தூர்வாரர். அவர்கிட்ட கொடுத்திருந்தா 3 மாசத்துல இந்த RS மங்கலம் கம்மாய ஆகச்சிறந்த கம்மாயா மாற்றி இந்த பகுதியில் கூடிய விவசாயிகள் எவங்கிட்டையும் கையேந்தாத முடியாத அளவுக்கு மாத்திருப்பார். ஒரு தனியார் அமைப்பு செஞ்சிரும். இதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புடுங்கிறதுக்கான இருக்கீங்க. சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்குடா? வெக்கமே இல்லாம துண்டை போட்டுக்கிட்டு. நல்ல மனுஷன் அவரு, நான் அவரை குறை சொல்லல, தங்கமான மனுஷன் அவரு, அவர் நல்ல மனுஷன். தாத்தா காலத்திலிருந்து அரசியல் பண்ணாரு, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன்றாங்க. நான் இஸ்லாமியருடைய நண்பன். யாரு? இஸ்லாமியருடைய நண்பன். இந்தியாவில் இன்னைக்கு NIA முகமை என்ற ஒரு புலனாய்வு முகமை இருக்கிறதுனால அதுக்கு அச்சாரம் போட்டு கொடுத்து
இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்கான அந்த தேசிய புலனாய்வு முகமையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியா இல்லை காங்கிரஸ் கட்சியா? இது கேள்விக்கு பதில் இருக்கா? மானமுள்ள காங்கிரஸ்காரன் எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல இருந்து என்ன பதில் சொல்றா? என்னையே கொண்டு வந்தது காங்கிரஸா பாஜகவா? கொண்டு வந்தது காங்கிரஸ். அதுக்கு பேர் வச்சு அவன் வந்து கல்யாணம் முடிச்சா இவன் பிள்ளை பத்துக்கிட்டான். காங்கிரஸ் கல்யாணம் முடிச்சா பிஜேபி பிள்ளை பத்தான். அவ்வளவுதான். என்ன கருத்து, என்ன மாற்று இருக்கு? நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், அமுல்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. பண மதிப்பிழப்பு திட்டம் போட்டது காங்கிரஸ், செயல்படுத்தியது மோடி. என்ன மாற்று ரெண்டு பேருக்கும்? அவர் வந்து ராமர் கோயிலை இடிப்பாரு, இவர் இடிக்கும் போது ஆட்சியிலிருந்து அமைதியா கையை கட்டி நிற்பாரு. இவர் ராமர் பாபர் மசூதி இடிப்பாரு, இடிக்கும் போது காங்கிரஸ் கையை கட்டி கம்மன் உட்கார்ந்துருக்கும். இவர் ராமர் கோயில் கட்டுவாரு, இவர் ராமர் கோயில் கட்டுவதற்கு வாழ்த்து சொல்லுவாரு. என்ன மாற்று கருத்து இருக்கு? பிஜேபி என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதர்வேட்டி கட்டிய பாரதிய ஜனதா கட்சி. என்ன மாற்று? அவன் ஆட்சியில மீனவர் படுகொலை, இவர் ஆட்சியில மீனவர் படுகொலை. காங்கிரஸ் தொடர்ச்சியா மீனவர் படுகொலை பிஜேபி நடைபெறலையா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இருப்பான். ஆனா நாம என்ன, பிஜேபிக்கு ஒரே மாற்று காங்கிரஸ் தான். காங்கிரஸால மட்டும்தான் சிறுபான்மை மக்களை இஸ்லாமியர்களை பாதுகாக்க முடியும். அதனால காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவோம். கையால மட்டும்தான் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவருக்கு ஆபத்து என்று நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் ஹிமாயினும் அண்ணன் சீமானும் போய் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டாங்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு போடப்பட்டுச்சா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இஸ்லாமிய கைதிகளை 1996 இருந்து ஜெயில இருக்காங்க, கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழக்கூடியவர்களை, எந்த தவறும் செய்யாத இஸ்லாமியரா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பல பேர் ஜெயில இருக்கிறான். தொடர்ச்சியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடுகிற, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லுகிற நாங்க பாஜக பிடிஎம், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இந்து தலைவருக்கு ஆபத்துன்னு சொல்லுகிற திமுக இஸ்லாமியுடைய நன்மை. ஏன்? ரம்சானுக்கு மறக்காம குல்லா போட்டுருவாங்க, கூழ் குடிக்க வந்துருவாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லிடுவாங்க. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் பிரகடனப்படுத்துகிறார். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர். புரியவே இல்லையே. தேர்தல் தமிழ்நாட்டில், பாராளுமன்ற தேர்தல் கூட டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர் என்று சொல்லலாம். நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். சரி, இந்தியா முழுக்க நடக்குதா? இல்ல, 4 மாநிலத்தில் நடக்குது. ஆனா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான போர். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் மலரும் மலரும் என்று மணப்பால் குடித்தாலும் மயிரிலும் மலராது தாமரை தமிழ்நாட்டில். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஓட்டு போட மாட்டான். தமிழ்நாட்டுக்குரிய மாநில தமிழர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனா பிஜேபி பூச்சாண்டிய காட்டி 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 இஸ்லாமிய மக்களுடைய, கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை திட்டமிட்டு பறிப்பது. நீங்களும் இவங்க வந்தாதான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், நம்ம இந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஒரு ஐயா சொல்றாருல, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும், எங்களுக்கு கலைஞர் குடும்பம் தான் சரியா வரும், எங்களுக்கு என் குடும்பம் கூட சரியா வராது, கலைஞர் குடும்பம் தான் சரியா வருங்கிறான். வேற எந்த குடும்பமும் சரியா வராது. அங்கே சோனியா காந்தி, ராகுல் காந்தி குடும்பம் தான் அங்க சரியா வரும். மோடி அவங்களால மட்டும்தான் எதிர்க்க முடியும். அவன் இந்து முன்னணி என்று வந்தால் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி. அவன் ராமன் என்றால் எனக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டி எதிர்முட்டு கொடுத்து நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான். அவன் பாஜகவோட பிடிஎம். எப்படி? போன முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 3 சீட்டு, 3 சீட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சீட்ல 3 சீட்டு, அந்த சீட்ல 3 வேட்பாளர். இந்த முறை 2 சீட்டு. இதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1946 வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி யார் என்று. அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ். எதிர்கட்சி யாரு? திமுகவா? திமுக தொடங்கல. அதிமுகவா? அதிமுக தொடங்கல. எந்த கட்சி? அன்றைக்கு 1946 36 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சியா இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதனுடைய எதிர்கட்சி தலைவர் எங்கள் தாத்தா கன்னியமிகு காகிதம் இல்லத்தவர்கள். காகிதம் இல்லத்து எதிர்கட்சி, அந்த காகிதம் இல்லத்துடைய கட்சி
இன்னைக்கு குச்சி மட்டும் இருக்கு, கட்சி இல்ல. ஆக்டோபஸ் சொல்லுவாங்களா, ஆக்டோபஸ் மாதிரி தின்றுச்சு திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். எதுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்? நீங்க திமுக போய் சேர்ந்த வேண்டியதான். நீங்க கரவெட்டி கட்ட தான் தயாரா இருக்கீல. கரவெட்டியை கட்டிக்கிட்டு மரியாதை கூறி அண்ணன் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தை, உண்மையிலே அவர் நல்லவருங்க. பார்த்தாரு வெக்கங்கட்டு அதிமுக இருக்கிறதுக்கு மானங்கட்டு திமுக இருப்போம் சொல்லி போயிட்டாரு. ஒண்ணு வெக்கங்கட போது மானங்கட போகுது. வெக்கங்கட்டு அதிமுக இருக்கிறதுக்கு பிஜேபி கூட்டுல மானங்கட்டு திமுக இருப்போம், கொஞ்சம் லைட் மரியாதையும் இருப்போம். துண்டு வேட்டியை கேட்டாரு. உங்களுக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ராமராஜ்ல நான் வாங்கி தரேன் இந்திய முஸ்லீமுக்கு, போய் சேர்ந்துட வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு கட்சி 2 சீட்டுக்கு? இந்திய திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2 சீட்டு. ஆனால் தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமிய பெருமக்களை அவன் சிறுபான்மை அல்ல, அவன் தமிழ் பேரினத்தினுடைய சொந்தங்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய மகன், அவன் என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் மச்சான் என்று 10 இடத்துல இஸ்லாமியர் நிப்பாட்டிய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தான் பிஜேபி பி டீம். 10 தொகுதியில சீட்டு, அதுவும் 10 தொகுதியிலையும் 5 தொகுதியில இஸ்லாமிய பெண்கள், 5 தொகுதியில இஸ்லாமிய ஆண்கள் என்று அதிலையும் சரி பாதி, அதிலையும் சாதாரண பெண்களை நிப்பாட்டல. பூரா AK-74 பூரா நம்ம அக்னி ஏவுகணை மாதிரி இருக்கும். ராணிப்பேட்டில் தாரிகான ஒரு தங்கச்சி இருக்கு, எந்த கட்சிக்காரரும் நிக்க முடியாது. ஊடகத்தில் போனா 1/2 மணி நேரம் டிபேட்டுமா. படையப்பா படத்துல லட்சுமி சொல்லுவாங்களா, படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க மாதிரி தான். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துல அவன் அழுதுருவான், அவ்வளவு பெரிய ஆளும். அப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் மக்களை நோக்கி எழுப்பக்கூடிய வேட்பாளர்களை களத்தில் நிப்பாட்டிக்கிறோம். 10 வேட்பாளர்களை பார்த்து நிப்பாட்டிய நாங்கள் பாஜக பி டீம். சீமான் பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்துட்டாரு, சீமான் அண்ணாமலைக்கு கை கொடுத்துட்டாரு, சீமான் அமித்ஷா கூட பேசிக்கிட்டு இருக்காரு, சீமான் மோடி கூட சேர போறாரு, என்னென்ன கதை கட்டினா. ஆனா களத்துல பாரதிய ஜனதா கட்சியை, RSS தத்துவத்தை, இந்துத்துவ தத்துவத்தை நேரு, நான் இந்து அல்ல, நான் சைவன், நான் வைணவன், இந்த மண்ணிலே இஸ்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, இந்து என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமிழன் சீமான் மட்டும்தான். லக்கும் தீனுக்கும் வலியுதீன், உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிவிடு, இதுதான் எங்கள் கோட்பாடு. நேத்து வரைக்கும் டி ராஜேந்தருடைய மகன் குரலரசன் பெரும்பான்மை, டி ராஜேந்தர் பெரும்பான்மை, குரலரசன் இஸ்லாமியரா இறஞ்சிட்டா, இஸ்லாமியரா மாறிட்டா அவன் சிறுபான்மையா என்ற கேள்வியை இந்தியாவிலே எழுப்பிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நேற்று இளையராஜா பெரும்பான்மை, இளையராஜா மகன் இஸ்லாத்தை தழுவிட்டால் யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மையா? இந்த கேள்வியை எழுப்பியவன் எங்க அண்ணன் சீமான் தான். யார் அங்க அரபு நாட்டில இருந்து வந்தது? யார் ஆப்கானிஸ்தான் வந்தது? யார் ஈரான் ஈராக்ல வந்தது? தொண்டில வாழக்கூடிய என்னுடைய இஸ்லாமியர்கள் ஒண்ணு மறவரா இருப்பாங்க, இல்ல தேவேந்திரா இருப்பாங்க, இல்ல நாடாரா இருப்பாங்க, இல்ல கோனாரா இருப்பாங்க, இல்ல செட்டியாரா இருப்பாங்க, இல்ல பிள்ளமாரா இருப்பாங்க. இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகன் இஸ்லாமியன் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். வேற யார் பேசுவா? இவன் ஓட்ட பறிக்க வருவான். இதே தொண்டி பேரூராட்சியில ஒரு முறை ஒரு இந்து பேரூராட்சி தலைவர், இன்னொரு முறை ஒரு இஸ்லாமிய பேரூராட்சி தலைவர் சொல்லி பேசி, ஜமாத்தார்கள் பேசி சரி பண்ணி சரியா போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு வார்டு கவுன்சிலுக்கும் 3 லட்ச ரூபா கொடுத்து இஸ்லாமிய பெருமக்கள் ஜமாத்தார்கள் ஒருவரை தேர்வு செய்தால், அயூப் கான் அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு செய்தா, இவர் ஒருத்தரை தேர்வு செய்து யாரு, காதர் பாத்தா முத்துராமலிங்கம் இஸ்லாமிய நண்பர் சொல்ற ஒருத்தர் வார்டு கவுன்சிலுக்கு காசை கொடுத்து இங்க இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டையை முட்டி விட்டு தொண்டி பேரூராட்சியை நாசப்படுத்திய இந்த திமுக கும்பலுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? தொண்டி என்றால் என்ன? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 3 பேரும் அண்ணன் தம்பியா மும்மதமும் சம்மதம் என்று வாழக்கூடிய மக்கள் இந்த தொண்டி மக்கள். மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்த பேரூராட்சியை தூக்கி நாசமாக்கி இப்ப சாக்கடை பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சாலை பிரச்சனை, மீனவர்களுக்கு பிரச்சனை, எதுவும் இல்லை. பேரூராட்சிக்கு பேருக்கு ஒரு ஆளு செயல்படுறது அவர் பையன். பொதுவாக கவுன்சிலர் புருஷன்பாங்க, இங்க கவுன்சிலர் பையன். முடிஞ்சிச்சு கதை. ஒற்றுமையா எங்க டிவைட் அண்ட் ரூல்பாங்கல்ல, பிளவுபடுத்தி அதிகாரத்தை பிடிப்பது. நான் என் பேருக்கு பின்னாடியே நான் காதர் பாஷான்னு வச்சிருக்கேன். பேருக்கு பின்னாடி வச்சா பத்தாது, உள்ளுக்குள்ள வைக்கணும். குல்லா போட்டு கூழ் குடிக்கிறவன்ல இஸ்லாமிய தலைவன், இஸ்லாமிய நண்பன். தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான்
ரம்சானுக்கு குல்லா போடாத ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா அவரை போல இஸ்லாமிய சமூகத்திற்காக பேசக்கூடிய தலைவனே கிடையாது. ஐயா ஸ்டாலினும் குல்லா போடுவாரு, ஐயா எடப்பாடியும் குல்லா போடுவாரு. இப்ப புதுசா ஒருத்தர் இருந்தார், மதசார்பற்ற சமூக நீதி. அது என்ன மதசார்பற்ற சமூக நீதி? எங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்டன்னு ஒருத்தன் கேட்கல. மதசார்பற்ற சமூக நீதி சரி, அப்புறம் ஏன் குல்லா போட்டு குல் நமாஸ்? அது நமாஸ் பண்ணும்போது திருட்டு மொழி. முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா? உளமாற பண்ணனியா, உள்ளார்ந்து பண்ணனியா? இறைவன் ஒருவனே என்பதை வேண்டி விரும்பி பண்ணணும். அதை நாம நமாஸ் பண்ணும்போது திருட்டு மொழி. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைங்களுக்கு நைட்டு பேம்பர்ஸை மாட்டி விட்டுருவோம். பேம்பர்ஸை மாட்டிட்டு காலையில் கலட்டுறதுக்கு ஒரு மொழி முடிக்கும் பாருங்க, அந்த திருட்டு மொழியை முடிச்சு நிற்கிறாப்புல யாரு? மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள், பக்கா மாசு. இவர் என்ன பண்ண போறாரு? மதசார்பற்ற சமூக நீதி. சரி, மதசார்பற்ற சமூக நீதி அப்படி என்றால் எதற்காக நீங்கள் ரம்சான் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது நம் கடமை, நம் உறவுகளுக்கு. ஏன் நீ உன் அடையாளத்தோட போ, உன் அடையாளத்தை ஏன் நீ மாத்துற? அவரா இருக்கட்டும், நாம இருப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணன் தம்பியா இருப்போம். இதான சரியான கோட்பாடு இருக்க முடியும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலியதீன். நீ அப்படியா இரு, நான் இப்படி இருக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். இதான் இஸ்லாமிய கோட்பாடு. பள்ளிவாசலுக்கு வரும்போது யாராவது நீங்க கழுத்துல போட்டு இதெல்லாம் அறுத்து வச்சுட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்களா? நீங்க வாங்க, நீங்க பாட்டில் வாங்கம்பாங்க. யாராவது மறுக்க போறாங்களா? பள்ளிவாசல போய் வாக்கு கேட்க போறோம், திருநீர் வச்சிருக்கோம் அழிங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்க அப்படி இருங்க, உங்க அடையாளத்தோட நீங்க சிலுவை போட்டுக்கோங்க, திருநீர் வச்சுக்கோங்க, உங்க அடையாளத்தை வச்சுக்கோங்க, நாங்க எங்க அடையாளத்தை இருக்கிறோம். அங்க போய் குல்லா போடுறானா உங்களுக்கு குல்லா போட போறான்னு அர்த்தம், பெரிய குல்லாவா போட போறான்னு அர்த்தம். விழிச்சுக்கோ, முடிச்சுக்கோ. இந்த நடிகர்களை நம்பி நாம வாக்கு செலுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நாடு நாசமா போறதை யாராலையும் தடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு கொள்கை இருக்கு, திராவிடம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையின் மீது எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. ஆனால் கொள்கை பிடிப்பு திமுகவுக்கு இருக்க போய் தான், இல்லாத கொள்கை தான், ஆனாலும் பிடிப்போட இருக்க போய் தான் திமுக நிக்குது. அந்த திராவிடத்துடைய நீட்சியாக அதிமுக இருக்க போய் தான் அது நிக்குது. காங்கிரஸ் என்றால் ஒரு தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி என்றால் இந்துத்துவா என்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. அது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஆபத்தான கொள்கை. ஆனால் இந்துத்துவா என்கிற கொள்கை இருக்கு, பொதுவுடைமை சித்தாந்தம் கம்யூனிஸ்டுகளுக்கு. அதே போல எங்களுக்கு என் மொழி, என் மண், என் மக்கள் வாழ வேண்டும். நான் வாழ்கிற நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ். என் மொழி, என் இனம், என் பண்பாடு காக்கப்பட வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று நாங்கள் ஒரு தத்துவ கோட்பாடோடு நிற்கிறோம். அப்படி மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கைன்னு கேட்டா, கன்ஃபார்ம் ப்ரோ நீ திமுக காசு வாங்கிட்டு பேசுறன்றான். உன் கொள்கை என்னன்னு கேட்டா நீங்க திமுக பெட்டி வாங்கிட்டீங்கன்றான். சரிங்க, உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, உங்களுடைய கனிம வள கொள்கை என்ன, உங்களுடைய கடல் வள கொள்கை என்ன என்று கேட்டா, கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கைன்னா என்னன்னு கேட்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும்? தொண்டியில வேற 4-5 அணில் குஞ்சுகள் இருக்குன்னு சொன்னாங்க. தொண்டியிலையுமாடான்னு கேட்டேன், தொண்டியில தான் அப்படின்னாங்க. யாரையுமே அண்டி பிழைக்காத ஊராட்ச தொண்டி, அந்த தொண்டிக்குள்ளேயுமா அணில் குஞ்சு அப்படின்னா இருக்கு. அற்ப பதர்கள் 4-5 ஊர்ல 4-5 தெரியுது. அது சீயமாக போறாருங்கிற கனவுல ஈரச்சாக்க போட்டுட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. தளபதி சிஎமாக போறாரு, புஷியானந்த் பொதுப்பணித்துறை அமைச்சராக போறாரு, ஆதவர்ஜுனா அறநிலைத்துறை அமைச்சராக போறாரு, லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சராக போறாரு, செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கான் வானத்தை. லயலாமணி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நாடு பார்த்துக்கோ. ராஜ்மோகன் உயர்கல்வித்துறை அமைச்சர், நாடு பார்த்துக்கோ. ஓட்டு கேட்டு வரல இவனும். தளபதி சொல்லிட்டாரு, காலையில உங்க வீட்டுல சாப்பாடு, மதியம் உங்க வீட்டுல சாப்பாடு. நீ ஓட்டு கேட்க வரியா, பிச்சை எடுக்க வரியா? ஒரு கட்சிங்க எந்த கொள்கை மேல, எந்த கோட்பாடும் இல்லாம, எந்த லட்சியம் இல்லாம களத்துல நின்று நான் அதிகாரத்தை பிடிச்சுவேன்னு சொல்லுது. சீமானும் சினிமாலும் தானே வந்தாரு. நீங்க விஜய் மட்டும் விமர்சனம் பண்றீங்கன்னு பலவர் கேட்கலாம். எங்க அண்ணன் சீமான் சினிமா எடுத்து ரசிகர் மன்றத்தை கட்டி, தொண்டியில் இருக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பிலாம் சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து கட்சிக்கு வந்தாங்களா? சீமான் திரையிலிருந்து வந்தாரா இல்லை சிறையிலிருந்து வந்தாரா என்பதை மான தமிழர்களுக்கு சிந்திக்கணும். இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2008ஆம் ஆண்டு
இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீரில் பிறந்த நேரு மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதன் மூலமாக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியா 3 முறை ஜெயிலு. இதே தொண்டி, அதிராம்பட்டினம், தேவைப்பட்டினம் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மீனவர்கள் படுகொலை செய்யப்படும் போது பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லதுண்டி போறாங்கன்னு சொன்ன தலைவர்களுக்கு மத்தியில என் மீனவனை தொட்டால் சிங்கள மாணவனை தொடுவேன், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்ட 6 மாசங்க. இன்னைக்கு இருக்க சிறை கிடையாது. இன்னைக்கு சிறையில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, குறைந்தபட்சம் அலைபேசி பேசிக்கலாம். எந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி 2009 இறுதி காலகட்டத்தில் எந்த வசதியுமற்ற ஒரு சிறையில மின்விசிறி கூட ஒழுங்காக ஓடாத வேலூர் கொடுமையான வெயில், கொடும் வெயில், மே மாசம் கைது செய்யப்படுறாரு. 6 மாசம் தொடர் சிறைவாசம். ஒரு திரைத்துறையில இருந்து வந்த ஒருத்தர், நல்லா வாழ்ந்த மனுஷன், 6 மாதம் ஜெயிலு. தொடர்ச்சியா 3 முறை குண்டர் சட்டம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 214 வழக்குகளை 15 ஆண்டுகள்ல போட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம், என்ஐஏ சோதனை, குண்டர் சட்டம் என்று தொடர்ச்சியா போட்டிருக்காங்க. 214 வழக்குகள் போட்டாலும் வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிக்கிற என்ன சீமான் தலைவனா, கரூர்ல ஒரே வழக்குக்கு எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம் ஓடி போன விஜய் தலைவனா. மக்கள் பிரச்சனையை மனசுல இருந்து பேச முடியாம மதுரைனா மல்லி தான், மதுரைனா வைகை தான், திருச்சின்னா பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியாறு தான், திருச்சின்னா திருவானைக்கோயில் கோவில் தான், சேலம்னா மாம்பழம் தான். அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஏதாவது பேசுங்க. ஊருக்கு போயிட்டு இந்த குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறது. இல்ல கொள்கை தலைவர் பெரியார், பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர். ஆனால் திருப்பரங்குன்றத்தின் பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டாரு. அங்கே திருப்பரங்குன்றத்திலே காலகாலமாக முருகனை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதற்கு இணையாக 500-600 ஆண்டுகளாக சிக்கந்தர் பாதுஷாவை வழிபடக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க. சிக்கந்தர் பாதுஷாவை சிக்கந்தர் மலையில வழிபடுவதற்கும் திருப்பரங்குன்ற முருகனை திருப்பரங்குன்ற வழிபடுவதற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்களுடைய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா இருக்கான். நீ இங்க வழிபடு, அவன் அங்க வழிபடட்டும், இது சிக்கந்தர் மலை, அது திருப்பரங்குன்ற மலை என்று பேசிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த திருப்பரங்குன்ற மலைக்காக மட்டும் பேசுகிற இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இந்துத்துவா, சந்துத்துவா, பொந்துத்துவா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் கட்சி, இந்து தமிழர் கட்சி, இவனெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்றால் தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை கொள்ளையடிச்சு மலையை போறா உடைக்கிறீங்களே, அப்ப எங்கடா போயிருந்தீங்க என்ற கேள்வியை எழுப்பிய ஒரே தலைவன் எங்கண்டன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என் முப்பாட்டன் முருகனை நாங்கள் வழிபடுகிறோம். சிக்கந்தர் பாசாவை என் மாமா மச்சனா வழிபடட்டும், உனக்கு என்ன? இல்ல மேல போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்க, மேல போய் பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க, அவருடைய இடத்துல சாப்பிட்டாரு. ஒருத்தன் என்ன உணவு சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், என்ன மொழி பேசணும் என்பதை அரசியலமைப்பு சட்டமே தீர்மானிக்கல. நான் என்ன உணவு சாப்பிடணும் நான் முடிவு பண்ணுவேன், நான் என்ன உடை உடுத்த நான் முடிவு பண்ணுவேன், நான் என்ன மொழி பேசணும் என்று நான் முடிவு, நீ முடிவு பண்ணக்கூடாது. பீஃப் மாட்டுக்கறி சாப்பிட்டா பிரச்சனை. நீ 1,10,000 கோடிக்கு மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்றார மோடி, அது பிரச்சனை இல்லையா? இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் நம்பர் 1 நாடு சார். 54 இன்ச்சு மார்பு, 54 இன்ச்சு உட்கார்ந்து அளந்திருக்காங்க பாருங்க. வேலை இல்லைன்னு, வேலை இல்லாதவன் ஆத்து மணல் அள்ளி பார்த்து ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி 54 இன்ச்சா. பாகிஸ்தான் பயந்துரும்னாங்க, சீனா பயந்துரும்னாங்க. அவன் தீபாவளிக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் உட்காந்து டிராகன் சிக்கன் வித்துக்கிட்டு இருக்கான் சீனா. லடாக் எல்லையில பாதியை கைப்பற்றிட்டான். பாகிஸ்தான் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வந்தா பயந்துரும். இந்த துப்பாக்கி பாகிஸ்தானை நோக்கி நிற்கும். ஆனா அதே துப்பாக்கி சுண்டக்கா நாடு, ஒட்டுமொத்த தமிழரும் எச்சியக்காரி உமிழ்ந்தால் கடலுக்குள்ளே மூழ்கி போகிற இலங்கை ஒரு சுண்டக்கா நாடு. என் மீனவனை வலைய அறுத்து மீனவனுடைய படகை உடைச்சி மீனவனை ஆணுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணம் நிப்பாட்டி சுடுறான், அடிச்சு கொள்றான். ஒட்டுமொத்த மீனவனையும் கைது கொண்டு போய் கையில செயினை போட்டு நாய்க்கு தண்ணியை ஊத்துறான். இந்திய நாட்டுக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்தியாவுக்கு 1 லட்சம் கோடி அந்நிய செலாவணியை கொட்டி கொடுக்கிற என் மீனவனுடைய வாழ்க்கையை பத்தி பேசாத இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? தொடர்ச்சியா
பாரதிய ஜனதா கட்சி 2013 இளந்தாமரை மாநாடு திருச்சியில மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பேசுறாரு. பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் குஜராத் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இங்க இலங்கை ராணுவத்தால் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்மையற்ற காங்கிரஸ், அது சொன்னது உண்மைதான். ஆண்மையற்ற காங்கிரஸ் ரெண்டு மீனவர்களையும் சாக கொடுத்து வேடிக்கை பார்க்கிறது. நம்மளுடைய ஆட்சி வருகிற பொழுது தமிழ் மீனவர்கள் மற்றும் குஜராத் மீனவருடைய உரிமை பாதுகாக்கப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், வலைகள் படகுகள் மீட்கப்படும், சிறையில் வாழக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் சொல்லி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆக போகுது, 10-12 வருஷம் ஆக போகுது. 2013 பேசினது. அதுக்கு பிறகும் தொடர்ச்சியா இதே ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதிக மீனவர் தாக்கப்படுறான். ஏன்? இந்தியாவிலே அதிகமாக மீன்வளம் கொண்ட பகுதி கச்சத்தீவு. யாருடைய சொத்து? கருணாநிதி சொத்தா? இந்திரா காந்தி சொத்தா? இல்லை இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுடைய சொத்தா? யாருடைய சொத்து? எங்கள் பாட்டன் ராமநாதபுரம் சேதுபதி கிழவன் சேதுபதியுடைய சொந்த சொத்து கச்சத்தீவு. தூக்கி கொடுத்தது யாரு? தூக்கி கொடுத்தது இந்திரா காந்தி. அப்ப கம்முன்னு கப்பு கூட்ட கை வச்சு படுத்து கிடந்தது கருணாநிதி. ஆனா இஸ்லாமியருடைய பாதுகாவலர் காங்கிரசும் திமுக தான். எம் இஸ்லாமியர்கள் மீனவர்கள் இல்லவே இல்லையா? மீனவர்கள் அடி வாங்கலையா? மீனவருடைய வலைகள் அறுக்கப்படலையா? மீனவருடைய படகுகள் உடைக்கப்படலையா? எப்படி இந்த காங்கிரஸ் திமுக இந்த காம்போருக்கு பாருங்க. 15 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பி மாணிக்க தாகூரும் காங்கிரஸ் கரூர் எம்பி ஜோதிமணியும் திமுகவன் வண்டையா கிழிச்சாங்க. இங்க மதுரையிலுடைய திமுகவுடைய மாவட்ட செயலர் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி என்றா பூத் ஏஜெண்டே இல்லாத காங்கிரஸ் பயிலுங்க, உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கடா, வேணா நுங்கு தரம் திருண்டு போங்கடான்னு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லை, பங்குனி மாசம் வரும் நுங்கு தரம்னாங்க. மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுட்டு நாங்க எங்களை மட்டும் விட்டு பாருங்க, நாங்க தாவேகாவோட சேர்ந்து நாட்டையை மாத்த போறோம். யாரு? இவர் சேகுவேரா, அவர் பிடல் காஸ்ட்ரோ, 2 பேரும் சேர்ந்து கியூபா விடுதலைக்கு போராட போறாங்க. அவன் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டான். அவன் ஒரு பனையூர் பப்பு, அது டெல்லி பப்பு. 2 பப்புக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும். அருமையான காம்பினேஷன் ரெண்டும். அமுதன் இளமாறன் மாதிரி இருப்பாங்க 2 பேரும். அங்க போயிருவான் தாவேக்காவுக்கு போயிருவான். தாவேக்காவை காட்டி ஒரே ஒரு நன்மை இருக்குது. 25 சீட்டை 27 சீட்டா காங்கிரஸ் மாத்திருக்கு. அதனால திமுக சீட்டு கொடுத்திருக்கு. 27 இடங்களில் தமிழ் தேசிய அரசியல் முதலாக வெல்வதற்காக திமுக எங்களுக்காக காங்கிரஸ் அந்த 27 இடத்தை ஒதுக்கிருக்கு. அதுல ஒரு தொகுதி தான் இந்த திருவாடானை தொகுதி. தமிழ் தேசியத்துடைய முதல் வெற்றியே என் இனத்தின் பகைவன் எங்களுடைய 1 லட்சம் தமிழர்களை ஈழத்திலே சொட்டுக்கொண்டு எங்கள் மக்களை கொண்டு அந்த ஈழ நிலத்தை அழித்த இந்த கேடுகட்ட இன துரோகி இன வெறியன் காங்கிரஸ் அழிப்பதாண்டா எங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. முதல் வெற்றி இந்த திருவாடானை தொகுதி தான். அது பெரிய குடும்பம் இருக்கட்டும். பெரிய குடும்பம்னா அறங்காவலர் குழு தலைவராக இருந்துக்க. வரும்போது ஒரு மாலை போடுறோம், மரியாதை போடுறோம், ஒரு துண்டு போடுறோம், கையெடுத்து கருமாணிக்க நல்லா இருங்க குடும்பம் வாழட்டுன்னு சொல்றோம். எதுக்கு ஓட்டு போடணும்? ஓட்டு போட்டு என்ன பண்ணிருக்கீங்க? திருவாடானை தொகுதிக்கு என்ன நன்மை நடந்திருக்குது? 22 இடங்களில் இதே ராமநாதபுரம் மாவட்டம் இதே திருவாடானை பகுதியில் ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்கு திட்டம் போட்ட மத்திய அரசு. சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருவாடானை இந்த ராமநாதபுரம் பகுதி செழிப்பான பகுதியாக இருந்த பகுதி ஏற்கனவே இப்ப வறண்டு போச்சு. அதுல கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் 1000 சதுர கிலோமீட்டர் விவசாய நிலப்பரப்பு, 130 சதுர கிலோமீட்டர் கடலுக்குள்ள மீன்பிடி பகுதி. மீன்பிடி பகுதியிலையும் விவசாய பகுதியிலையும் ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள விவசாய நிலத்துல ஹைட்ரோகார்பன் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன திமுக அரசு, துணை நிற்கிற காங்கிரஸ் அரசு வாய் மூடி நிக்குது. அந்த ஹைட்ரோகார்பன் திட்டம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வராது என்று உறுதிமொழியை கொடுத்த தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். போராடி தடுப்பான். எங்ககிட்ட ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல, எம்எல்ஏ இல்ல, கவுன்சிலர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தடுப்பீங்க? எங்ககிட்ட அதிகாரம் மட்டும் இல்ல, ஆனா அதிகாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய உண்மையும் நேர்மையும் எங்ககிட்ட இருக்கு. எங்களை தாண்டி இந்த மீத்தேன் சொன்னா மீத்தேன் வரப்போகுது வந்துருச்சா? 8 வழிச்சாலை வரப்போகுது 8 வழிச்சாலை வரப்போகுது வந்துருச்சா? பரந்தூர் வரப்போகுது வந்துருச்சா? வராது. அவன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 8 வழிச்சாலை சேலத்திலிருந்து சென்னைக்கு போட போறோம் ப்ராஜெக்ட போட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என் பிணத்தின் மீதான் 8 வழிச்சாலை போடணும். 8 வழிச்சாலை போட்டால் நான் இறங்கி வெட்டுவேன்னு சொன்னாரு அண்ணன் சீமான். இறங்கி வெட்டுவேன்னாரு.
பயந்துட்டார் எடப்பாடி. கைது பண்ணி செயலில் போட்டாரு. திட்டம் க்ளோஸ். பரந்தூர் 1300 நாட்கள் மக்கள் போராடனா ஒரே ஒரு நாள் தான் உள்ள போயிட்டு வந்தார். பரந்தூருக்கு போயிட்டு வந்தார். ஸ்டாப், ப்ராஜெக்ட் ஸ்டாப். தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலான்ட்டான். முடிஞ்சு. மக்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கான திட்டங்களை செய்யாம ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், சாலையை விரிவாக்கம் பண்றேன். எதுக்கு? இது யாருக்குரிய வளர்ச்சி? சாலை விரிவாக்கம். அடிப்படை தேவை உள்ளுக்குள்ள சாலை, ஊருக்குள்ள சாலை, மீனவ கிராமத்துக்கான சாலை, மீனவ கிராமத்துக்கான சாலை வசதி, தண்ணீர் வசதி, கழிவுநீர் வசதி, மழைநீர் வடிகால் வசதி, மீனவ கிராமத்திற்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்காம அப்ப என்ன பண்ணணும்? ஏழை இன்னும் ஏழையாவே இருக்கணும். அவன் ஏழையா இருந்தாதான் ஏழைகளின் சின்னம் கை சின்னம், ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், ஏழைகளின் சின்னம் ரெட்டலை. வந்த உடனே நல்லவங்க எல்லாம் வராங்க. அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500, சித்தப்பா ஃப்ரிட்ஜி. இப்ப அப்பா எல்இடி டிவி கொடுக்காமன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். விஜய்னா தாலிக்கு 1 பவுன் தங்கம். ஒரு பையன் எழுதியிருக்கான், சே எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அப்பா 2000, எடப்பாடி அப்பா 2000, விஜய்னா 2500, கூட்டுனா 6500 வருது. அப்ப இந்த 3 பேரும் முதலமைச்சரானா எப்படி இருக்கும்? 6500 ரூபா ஆச்சு. 1 பவுன் தங்கம் தரன்னு விஜய்னா சொல்றாரு. 1 பவுன் தங்கம் 1,20,000 ரூபா. அப்படின்னா 1,26,500 ரூபா ஆச்சு. கருணை தொகையாக சித்தப்பா 10,000 தரண்டாரு. அப்போ 1,36,500 ரூபா ஆச்சு. பட்டு புடவை தரண்டார் விஜய்னா. நாங்க காஞ்சிபுரத்துலேருந்து வர்றோங்க, நேரடியா வரோம், பணம் தரன்னு வருவான். 5 கட்டுப்படைய ஒரு 5,000 ரூபாய்க்கு வித்தரலாம், அது ஒரு 5,000 ரூபா கிடைக்கும். அப்போ 1,40,000 ரூபா ஆச்சு. அப்படியே ஃப்ரிட்ஜ் வாங்கி இந்த மதுரையில் இருக்கக்கூடிய பழைய மார்க்கெட்டில் கொண்டு விற்றோம்னா அது ஒரு எப்படி ஒரு 1,500 ரூபாய்க்கு தேரும். அதை வச்சோம்னா ஒரு 1,41,500 ரூபா ஆச்சு. இதை வச்சு ஊருக்குள்ள ஒரு பெட்டி கடை போட்டோம்னா பொழைச்சிக்கலாம்டா, வேலைக்கே போகண்டான்னு எழுதுறான். 3 பேரும் முதலமைச்சர் ஆகுங்க. எதுக்கு இப்படி போட்டி போட்டு சாகுறீங்க, சண்டை போடுறீங்க? 1.5 வருஷம் பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த 6 மாசம் அது எப்படியோ போட்டோம். அருமையா இருக்குல்ல. ஃப்ரிட்ஜ் இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம். கருணை மகான்கள் பாரி வள்ளல் பரம்பரையில பிறந்த கடைசி வாரிசல் வள்ளல் சீதக்காதியினுடைய கடைசி வாரிசுகள் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த முத்து படத்துல அப்படி ரஜினிகாந்த் நின்றுக்கிட்டு பக்கத்துல ரகுவரன் நின்றுக்கிட்டு அப்படி பாண்டு நிற்பாரு. ரஜினிகாந்த் அப்படி பயக்கட்டுல கையை விட்டு அள்ளி அள்ளி கொடுப்பாப்புல. இந்த படம் இருக்கு பாருங்க, நம்ம குருதி இந்த படம் கமலஹாசன் படம். அந்த படத்துல பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்கணும் லட்டு எடுத்து போடும் அம்மா. அது மாதிரி அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500. எவன் அப்பம் விட்டு காசடா இப்படி கொடுக்கறீங்கன்னு நான் கேட்கல, தொண்டிலே வாழக்கூடிய மான தமிழன் கேட்கிறான். எவன் அப்ப விட்டு காசை எடுத்து 10,67,000 கோடி தமிழ்நாடு அரசினுடைய கடன் இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல, மருத்துவ பணியாளருக்கு சம்பளம் போட காசு இல்ல, செவிலி தாய்மாருக்கு சம்பளம் போட காசு இல்ல, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் போட காசு இல்ல, தூய்மை பணியாளருக்கு சம்பளம் போட காசு இல்ல. ஆனால் ஃப்ரிட்ஜ் 2000, 2500 விடிந்ததும் அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் என்னது அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் 5,000 ரூபாய சம்பாதிச்சு கொடுத்தாரா? 10,67,000 கோடி கடன் வாங்கி இந்த இலவசத்தை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? உனக்கு 2,000 இலவசம், நான் இங்க ஆத்துமல்ல அள்ளுவன் கண்டுக்காத. உனக்கு 2,000 இலவசம், நான் மலையை கொள்ளடிப்பேன் கண்டுக்காத. உனக்கு 2,000 இலவசம், நான் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், ஊழல், லஞ்சம் எல்லாம் பண்ணுவேன் கண்டுக்காத. உனக்கு 2,000 இலவசம், நான் ஜாபர் சாதிக்க வச்சு 2,000 கோடிக்கு போதைப் பொருளை கடத்துவேன், நீ கண்டுக்காத. உனக்கு 2,000 இலவசம், நான் காதர் பாசா முத்துராமலிங்கத்தை வச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தை வேட்டையாடுவேன், நீ கண்டுக்காத என்பதற்கு லஞ்சம். இந்த தொண்டியில ஒரு டீ கடை இருக்குங்க. இந்த டீ கடையில தொண்டியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், ஒரு அபுபக்கரோ எங்க மாமா யாரோ மாப்பிள்ளையோ நிக்கிறீங்க. திடீர்னு ஒருத்தன் வர்றான். என்ன அபுபக்கர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களை, டீ சாப்பிட்றீங்களா? இல்லை யார் நீ, எதுக்கு எனக்கு டீ வாங்கி தர அப்படின்னு கேட்பீங்களா? கொடுங்க கொடுங்க, நல்லா இருக்கு டீ, கோயந்தா சூடா இருக்கலாம் கோயந்தா அப்படின்னு குடிப்பீங்களா? முன்பின் தெரியாத ஒருத்தன் டீயே வாங்கி குடிக்க யோசிக்கிற மக்கள் 2,000 தாரானா அவன் எதையோ திருட போறான்னு உங்களுக்கு தெரியலையா? எதையோ திருட போறான்னு உங்களுக்கு தெரியலையா? அதாவது முன்னாடி மண்ணை திருடுனாங்க, மலையை திருடுனாங்க,
கமிஷன் வாங்கினாங்க, கரப்ஷன் பண்ணாங்க, கான்ட்ராக்ட்ல ஊழல் பண்ணாங்க, பாலம் கட்டுவதில், சாலை போடுவதில், பேருந்து நிறுத்தம் கட்டுவதில், பேருந்து நிலையம் கட்டுவதில் ஊழல் பண்ணாங்க. இப்ப என்ன தெரியுமில்ல, கிட்னியை திருடி வித்துட்டான். நெசவு பெருமக்கள் வறுமையில வாடிய மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை வாங்கி 5 கோடிக்கு வித்ததாக திருச்சியில் கூடிய ஒரு மருத்துவமனையின் மீது குற்றச்சாட்டு. அதை கிட்னி திருட்டு சொல்லாதீங்க. என்ன பதறுதா இல்லையா வடிவேலு? டக்குன்னு திரும்பாதீங்க, எங்களுக்கு பதட்டமா இருக்கா இல்லையா? பொறுமையா மெதுவா எடுங்க. பொறுமையா மெதுவா எப்படிங்க எடுக்க முடியும்? அதை எடுக்கலாங்க, மனசு இருந்து எடுக்கலாம். பாப்பல ரம்பா சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருக்கலாமேங்கிற மாதிரி கிட்னின்னு வச்சிருக்க, சட்டின்னு வச்சா கூட நக்கிட்டு போயிருப்போமே. அப்ப கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க. அப்ப என்ன சொல்லணும்? கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. ஆஹா, குடிகாரன்னு சொல்லாதீங்க, கோவப்பட்டுருவாங்க. மது பிரியர்னு அழகா பேசி பழகுங்கன்றாங்க. செயின் திருடுன்னு ஏன் சொல்றீங்க? அவர் சங்கிலி மறைப்பவர்னு சொல்லுங்க, சங்கிலி எடுப்பவர்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி பழகுங்க. கோவில்ல ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்க உண்டியல, ஐயோ உண்டியலை எடுப்பவர்னு சொல்லாதீங்க, உண்டியலை மறைப்பவர்னு சொல்லுங்க. சொல்லி பழகுங்கன்றாங்க. டீசெண்டா பேசி பழகுங்க சாட்டைன்றாங்க. ஐயோ எதுக்கு திருடன்னு சொல்றீங்க? திருடன்னு சொன்னாலும் திராவிடன்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதாங்க. நீங்க திருடன்னு சொல்லாதீங்க, திராவிடன்னே சொல்லிருங்கன்றாங்க. ஏன்னா திருச்சியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2018 லலிதா ஜுவல்லரியில ஒரு கொள்ளை நடந்துச்சுங்க. லலிதா ஜுவல்லரி உங்களுக்கு தெரியும், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பாதுகாப்பான இடத்துக்கு போலீஸ் பெட்ரோல் சுத்தி இருக்குது. சுத்தி காவல்துறை நிற்பாங்க. இந்த பக்கம் ஜோசப் காலேஜ், போகவே முடியாது. ஜோசப் காலேஜுக்கு உள்ள ஏறி விழுந்தான் போகணும். எப்படா ஒருத்தன் இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு உள்ள போய் பண்ணிருக்கான்னு பார்த்தா, ஒருத்தன் முருகன் ஒருத்தன் உடனே என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய வண்டியை கொண்டு டாடா ஏஸ் மாதிரி வண்டி நிப்பாட்டான். வண்டிக்கு பஞ்சர் ஆக்கிட்டான். பஞ்சர் ஆக்கி ஸ்டெப்னி கலத்துற மாதிரி ஸ்டெப்னி கலத்த சட்டக் சட்டக்குன்னு ஸ்டெப்னியை கலத்துறான். கலத்திட்டு இங்க ஒரு ஈரச்சாக கொண்டு போய் சவுத்துல வச்சுட்டான். வச்சுட்டு சக் சக் இங்க சட்டக் சட்டக் சக் சக் சட்டக் சட்டக் சக் சக் அப்படிங்கிறான். இந்த சடக்கு சடக்கு தான் போலீஸ் கேட்குது, சக் சக் கேட்கல. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லலிதா ஜுவல்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டான்ல, அவனுக்கு பேரு திருடன். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா திருடன், ஓட்ட வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிடன். ரெண்டு அவ்வளவுதான். ஓட்ட வாங்குறாங்க, வரும்போது சொல்லுவான், கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு இருப்பாங்க. இங்க வேட்பாளர் பாருங்க, தமிழ்நாட்டு அரசியலையே மேடையில் கைகட்டி நிக்காத ஒரு வேட்பாளர் என்றால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மட்டும்தான். யாரையா சொல்லுங்க, இப்படி இழிப்பாங்க அப்படியே. அதுவும் ஒரு பெண்டு, இந்த ஜிம்முக்கு போனா குளிய சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு பெண்டு இப்படி நிமிந்துருவாங்க, குனிஞ்சுக்கிட்டே நிற்பாங்க. என்ன அர்த்தம்? அவன் ஒரு முறை குடினானா 5 வருஷம் உன்னைய குனிய வைக்க போறான்னு அர்த்தம். அவன் 5 நிமிஷம் வணக்க போறானா 5 வருஷம் உன்னைய கை கட்டி, அப்புறம் நீங்க எம்எல்ஏ இருப்பா வர்றேன். கடைசியா நீங்க எப்ப பார்க்கலாம்னா ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் பார்க்கலாம் கருமாணிக்கத்தை. அப்புறம் எலெக்ஷன் 23 முடிஞ்சிடும், 22 இது பேசக்கூடாது, அன்னைக்கு பார்க்கலாம். பூத்துக்கு வருவாப்புல, பூத்துக்கு மறக்காம ஏப்ரல் 23 காலையில ஃபுல் ரவுண்ட்ஸ் அடிப்பாப்புல. அப்புறம் சர்டிபிகேட் வாங்கிட்டா அப்புறம் நேர 2031 ஏப்ரல் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தொகுதி பக்கமே வராத மக்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? உங்களோடு உங்களா கிடந்து உருண்டு பிறண்டு வேர்த்தாலும் தோத்தாலும் உங்களோட நிக்கல, எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதை மாநில தமிழர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எதற்காக திமுக தொடர்ச்சியா நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் 7 முறை திமுக ஆண்டிருக்கு, 6 முறை அதிமுக ஆண்டிருக்கு. அதுல 7 முறை 5 முறை பெருமதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி, ஒரு முறை அன்னை அறிஞர் அண்ணாதுரை, ஒரு முறை நம் ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் 7 முறை ஆண்டிருக்காங்க. 7 முறை செய்யாத சாதனைய இனி செய்ய போறாங்களா? 7 முறை தடுக்காத மீனவர் பிரச்சனையை இனி தடுக்க போறாங்களா? 7 முறை தீர்க்காத மீனவர் பிரச்சனையை இனி தீர்க்க போறாங்களா? 7 முறை தீர்க்காத இஸ்லாமியர் பிரச்சனையை இனி தீர்க்க போறாங்களா? 7 முறை விடுதலை செய்யாத இஸ்லாமிய சிறைவாசிகளை இனி விடுதலை செய்ய போறாங்களா என்கிற கேள்வியை உங்கள் பிள்ளைகள் அனுப்புறோம். அதிமுக 6 முறை ஆண்டிருக்கு. ஐயா எடப்பாடி ஆண்டாங்க, அம்மா ஆண்டாங்க, அப்புறம் ஐயா எம்ஜிஆர் ஆண்டாங்க, மாறி மாறி ஆண்டாங்க. வாய்ப்பை வழங்கிட்டீங்க. இந்த ரெண்டுக்குமான மாற்று நான் தான். ஒன்னு திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. ரெண்டுக்கும் நான் தான் தூய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நான் ஒரு தூய சக்தி வராப்புல. நீங்க போடுற ஓட்டா அது நினைக்கணும் ரேட்டா, அது கோட் எப்பா தொண்டில சாப்பிடலாம் புரோட்டா.
மக்களின் பிரச்சனையை மனசுல இருந்து பேசாம எழுதி வச்சு ஒருத்தர் படிக்கிறாங்க. A4 சீட்டு. ஒருத்தர் இந்த பக்கம் ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் ஒரு 30 வருஷம் துண்டு சீட்டு, இப்போ A4 சீட்டு. காவிரி பிரச்சனையா பின் பாக்கெட்ல இருந்து, முல்லை பெரியாரா முன் பாக்கெட்ல இருந்து. இப்போ ரொம்ப திட்டம்னு ஒரு இதை போட்டாங்க, ஒரு பேடு மாதிரி போட்டு, இந்த எஸ்பிபி சைலஜா ஐயா ஏசுதாஸ்லாம் போடுற மாதிரி ஒரு பேடை போட்டு பக்கத்தில் இங்கே ஸ்டாண்டு இங்கே பேடு, ஒரு பாடகரெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பேடை வச்சிருப்பாப்ல. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தானம்மான்னு படிச்சுட்டு இருக்காப்ல பாட்டை. என்னன்னே தெரியாத ஒருத்தன் ரசிகர்களை வைத்து நாடை ஆண்டலாம் நினைக்கிறார். ஏன்னா எம்ஜிஆர் ஆண்டாரு. எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிச்சாருன்னா 1952 அவர் அண்ணாதுரையோட பயணப்பட்டாரு. திமுக எம்எல்ஏவாக எம்எல்சியாக திமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளராக பொருளாளராக இருந்தார். திமுகவுடைய சிறுசேமிப்புத்துறையுடைய தலைவராக இருந்தார். திமுக சரிபாதி மாவட்டத்தில் பிரிச்சு வந்து 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவர் நிப்பாட்டி சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் போராடி 1977 ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார் என்றால் 25 வருஷ பயணம் எம்ஜிஆருக்கு இருக்கு. ஆனா நான் வருவேன், நான் ஓட்ட போடு, நான் சிஎம் ஆயிருவேன்னா, செந்தில் ஒரு படத்துல வாங்க வாங்க மலையை தூக்க போறேன் அப்படின்னு ஓடுவாப்ல. மலையை தூக்க போறாரா அப்படி எல்லாரும் டிக்கெட் போட்டு வாங்குவாங்க. மலையை தூக்க போறவன் தூக்க எப்ப எல்லாம் வந்தாச்சுலப்பா, கந்தசாமி சுப்புசாமி மாரசாமி எல்லாம் வந்தாச்சுல, அப்புறம் 1 விட்டு போச்சு 2 விட்டு போச்சு சொல்லக்கூடாது, வந்தாச்சுங்க, எல்லாரும் வாங்க இந்த மலையை தூக்கி என் கையில் வைங்க பாப்புல. அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு வரமாட்டேன், மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டேன், என் கொள்கையை சொல்ல மாட்டேன், வீட்டை விட்டே வெளியே வரமாட்டேன். இங்க எல்லா தலைவர்களும் தேர்தலில் பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தன் வளகாப்புக்கு போயிட்டு இருக்காங்க, மும்பைக்கு வளகாப்புக்கு போயிட்டு இருக்காப்புல. ஆனா என்னை சிஎம் ஆக்கிருங்க, 40% இருக்கு, 38% இருக்கு, ஊழலை ஒழிக்கணும், பக்கத்துல செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும், ஜேசிடி பிரபாகரை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும், கூப்பா கிருஷ்ணன் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கணும், ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு. இதே விஜய் அவர்கள் புலிப்படத்தில் 15 கோடி ரூபாய் வந்து வருமானத்தை மறைத்தாக சென்னை உயர்நீதிமன்றம் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. 1.5 கோடி ரூபாய் ஒரு வருமான வரியை கட்ட முடியாத நீ நாட்டு மக்களுக்கு ஊழலை ஒழிக்க போறேன், கேரியருடைய உச்சத்தையே நான் உதறிட்டு வந்திருக்கேன்னு சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. ஏன்னா எவனும் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடிகனை பார்த்தா பின்னால போயிடுவான், நடிகன் பின்னாடி ஓடுவான். இருக்காங்க ஒரு சில பதறுகள், ஒரு சில தற்குறிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏன் தொண்டிலையும் இருப்பாங்க, ராம்நாட்டிலையும் இருப்பாங்க, எல்லா ஊர்லையும் இருப்பான். சோசியல் டஸ்ட் சமூக குப்பை எல்லா ஊர்லயும் இருப்பான். ஆனா எல்லா ஊர்லயும் குப்பை அதிகமா இருக்குமா, கோபுரம் அதிகமா இருக்குமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. நல்லவன் அதிகமா இருப்பானா, திருட்டு போய் அதிகமா இருப்பானா? இங்க நல்லவர்கள் எண்ணிக்கை விட திருட்டு போய் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா எல்லா திருட்டு பையெல்லாம் ஒன்னா நிக்கிறான், நல்லவர்கள் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறீங்க. இப்படி நீங்க பிரிஞ்சு நிக்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுது என்ன, ஊழலை ஒழிக்கணும்பா, லஞ்சத்தை ஒழிக்கணும்பா, நல்லவங்க ஆட்சிக்கு வரணும்பா, காமராஜர் ஆட்சி வரணும்பா, கக்கன் ஆட்சி வரணும்பா, ஜீவானந்த ஆட்சிக்கு வரணும்பா. தொகுதிக்கு போகாமலேயே அந்த மக்களுக்காக உழைத்து பாராளுமன்றத்திலே முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் போல இந்த நாட்டிலே ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரணும். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதுன்னு சொல்றாங்க. ஆனா யார் யா ஓட்டுக்கு பணம் வாங்குறது, யார் யா ஓட்டுக்கு போடுறதுன்னு பார்த்தா தெரியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்றாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகிங்கிறாரு. ஏன் இந்த வார்த்தை இப்படி போட்டுக்காருன்னு ஆராய்ச்சி பார்த்தா ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவிங்கிறாரு. ஏன் பாவி? யார் பாவி? எவன் ஆத்து மணலை கொள்ளையடிச்சானோ அவன் பாவி, எவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சானோ அவன் பாவி, எவன் மக்கள் காசை திருடினானோ அவன் பாவி, எவன் ஊழல் பண்ணானோ லஞ்சம் வாங்கினானோ எவன் வருமானத்தை மறைத்து சொத்து சேர்த்தானோ அவன் பாவி. அப்ப அந்த பாவம் செய்த பணத்துல உங்களுக்கு கொடுப்பதனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி. அப்ப ஏன் தேச துரோகிங்கிறாரு? நம்முடைய உரிமை, நம் தேசத்திற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை, உரிமை, வாக்கு. அந்த வாக்கை பணத்தை வாங்கி கொண்டு போட்டால் அது தேச துரோகம். அதனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகிங்கிறாரு. நீ ஓட்டு போறது உரிமை, ஆனா உரிமைக்கு பணம் வாங்கினா அது துரோகம், நீ ஒரு துரோகிங்கிறாரு. அதெல்லாம் பணம் நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க. என்ன பண்ணுவீங்க? ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அரிசி போடுற குண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ கொஞ்சம் குதில் கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு வீடு பைக் ஏதாவது கொடுக்கலாமான்னு காசா கொடுத்தாதானே. அப்போ அண்ணாத்தையும் சொல்றாரு, தங்கம் போன்ற வாக்குகளை தவுட்டுக்கு வித்துறாதீங்கன்றாப்புல. பெருமதிப்பிற்குரிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சில ரொட்டி துண்டுகளுக்காக உங்க உரிமையை வித்துறாதீங்கன்றார். இப்படிலாம் சொல்றாங்கன்னு
நீ பணமே கொடுக்க போறதில்லை. என்ன பண்றோம்? பணம் இப்ப தேர்தல் பறக்கும் படை பாருங்க. திமுக மாவட்ட வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது, யாராவது கேள்விப்பட்டோமா? அதிமுக மாவட்ட வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது, கேள்விப்படல. காங்கிரஸ் பணம் கொடுக்கும் போது பாய்ந்து பிடித்தோம், செய்தியே வராது. பாஜக பணம் கொடுக்கும் போது பிடித்தோம், செய்தியே வராது. நகை வாங்க சென்று கொண்டிருந்த நகை வியாபாரியின் 5 லட்சத்தை பிடித்த தேர்தல் பறக்கும் படை, மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த பிள்ளையினுடைய 75,000 பறந்து பறந்து பிடித்த பறக்கும் படை, கடல் முட்டாய் வியாபாரியுடைய 3.25 லட்சத்தை பிடித்து கொண்டு வந்த தேர்தல் பறக்கும் படை, முருங்கைக்காய் வியாபாரி, புஷ்ப வியாபாரி, பூ வியாபாரி, புண்ணாக்கு வியாபாரி, புடவை வியாபாரி, இவங்க கிட்டலாம் பறந்து பறந்து பிடிக்கிறதுக்கு பேரு பறக்கும் படையா. அது பறக்கும் படையில, தெரு பொறுக்கி படாது. மக்களுடைய பணத்தை பிடிக்கிறதுக்கு பேரு என்ன? பறக்கும் படை. எங்க வண்டியை இன்னோவா எங்க அண்ணன் வண்டி என்ன வண்டியை தலைகீழ கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டாங்க. டயரை சுத்துறாங்க, பின்னாடி துறக்குறாங்க. அங்க 4 நாள் போடாத 4 நாள் போட்ட சாக்ஸ், நாத்தம் பிடிச்ச சாக்ஸும் 15 நாளா கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கரகாட்ட கோஷ்டி கிளம்புவாங்க, டென்ட் போட்டு பாடுவாங்க, வந்தானமையா வந்தானமையா வந்த சனமெல்லாம் குந்தணும். அது மாதிரி தான் நாங்கள் 15 நாள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஊர் ஊரா டென்ட் தான் போடலை. எங்கள் ஆளுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துறாங்க, டென்ட் போட்டு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். 15 நாளாக புழுங்கி நாறுது, துண்டு கிண்டலாம். அதை எடுத்து திறந்து அதை பார்த்து என்ன இந்த மாதிரி நாறுது, பணம் வேணா இருக்க முடியாது, பணம் இருக்காது. நாங்கள் இங்கிலீஷ்காரன் படத்தை வர வடிவேலு மாதிரி தான், டவுசரை கழட்டி பிம்பிலிக்கி பிளாக்கி கொடுக்கறதுக்கும் இல்லை. அடுத்த தடவை நீ நிதி கொடுக்கணும், கூழு குடிக்க வேணா வரும், கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை மாதிரி வடிவேலு. அது மாதிரி எங்க கதை. கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட் அண்ணாச்சிக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்காங்கன்னு. இங்க மோதி விடாதே முழுவதும் கடன் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டையே 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ண சொல்லுதுங்க தேர்தல் ஆணையம். 40 லட்சம் செலவு பண்ணிக்கோங்க. எங்களை நாங்க ஐயா நீங்க தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். எங்க 40 லட்சம் செலவு பண்ணலாங்க, அப்படிதான் பண்ண முடியும். மைக் செட்டு, காரு வாடகை, டீ சாப்பி இதெல்லாம் பண்ணிக்கலாம். 40 லட்சம் முடியாதுங்க. சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? 4 லட்சத்துக்கு மேல இல்லைங்க. அவங்க 4 கோடி வரைக்கும் செலவு பண்றது கேட்கறாங்க. 50 கோடி இருந்தா எம்எல்ஏன்றாங்க. எங்களுக்கு 4 லட்சங்கிறதே பெரிய விஷயம், அது ஆடம்பரம் எங்களுக்கு. இப்ப தம்பிக்கெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா 40,000 தான் பட்ஜெட். பிரேம்நாத்லாம் கேட்டீங்கன்னா அவன் செருப்பே போடுறதில்லை. செருப்பு போட்டதுண்டா 250 ரூபாய்க்கு செருப்பு வாங்கணும், செருப்பே கிடையாடா. முடிவு பண்ணிட்டாப்புல. ஒரு வடிவேல் கவுண்ட் பண்ணி சொல்றாரு, டேய் 30 ரூபா கிடைச்சா 3 நாள் கண் முழிச்சு வேலை பார்க்குற மாதிரி எங்க ஆளுக்க ஒரு டீ குடிச்சா 24 வரை கட்சி வேலை பார்ப்பான். டீ குடிச்சா போதும். ஏன்? உணர்வுக்காக நிக்கிறான். 200 ஊபிஸ் மாதிரி 200 ரூபா வாங்கிட்டு ட்விட் போடுற கூட்டமும் கிடையாது. தற்குறி கூட்டம் மாதிரி ரசிகனை பார்ப்பதற்கு காசு வாங்குற கூட்டமும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலையே டாடா ஏசுல மக்களை ஏத்திட்டு வராத ஒரு கூட்டம். கூட்டத்துக்கு வருகிற மக்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணியும், கூட்டத்துக்கு வருகிற மக்களுக்கு காசும் கொடுக்காத ஒரு கூட்டம். அது நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் மட்டும்தான். ஏன்? இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமையில இதே தொண்டியில வெள்ளிக்கிழமை வார நாள், இந்த வெள்ளிக்கிழமையில தொண்டியில சரியாக இரவு 9 மணிக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம, நீ காதர் பாஷாவாரு, கரு மாணிக்கமாறு, நீ எவனாரு கூட்டி காட்டுற பாப்போம். காசு கொடுத்தா உட்காருவான். அதுலயும் என்னத்த பேசு, என்ன பேசு, 200 உனக்கு எவ்வளவு 500 ரூபாயா? எனக்கு 350 ரூபா கொடுத்தா, 350 ரூபா கொடுத்துட்டு 3 மணி நேரம் உட்கார வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கேன், பேதியில போவான். இவன் சொந்த கதை ஜோகாதியா கேட்க நம்ம வந்தோம். அது யார்? முத்துவேலுங்கிற யார்? முத்துவேலு மைக் ஸ்ரீகாரன் சொல்கிறாங்களாடி. முடிங்கப்பா, புள்ள இன்னைக்கு காலைல வேலைக்கு போகண்டாமா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்கே பக்கம் பார்த்தா ஒரு குறு பதட்டமாக இருக்கும். 9:50 ஆயிடுச்சு, கடையை மூடிடுவாங்க. இவங்க வேற அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் பாட்டை போடுறாங்க, ஸ்டாலின் தான் வராரு, பாட்டை நிப்பாட்டுங்கடா. 9:50 ஆயிடுச்சு, கடையை சாத்திடுவான், பேதியில் போவான், 9:55 மூடிடுறான் அப்படின்னு பதகிட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்சியின் கூட்டத்தில் மது வாடை இல்லாத ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் மட்டும்தான். இல்லைன்னா நான் பல இதை பார்த்துருக்கேன். சேர்ல உட்காந்து அப்படின்னு ஊதுவான். சேர்ல உட்காந்து அங்க உட்காந்து மிக்சிங். ஏன்னா பாருங்க, மாநாட்டுக்கு போகும்போது ஒரு மாநாட்டில் பை, ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்லைஸு, காரச்சேவு, கடலை மிட்டாய், ஸ்மெல் வரக்கூடாதுல்ல, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் மக்களை கூட்ட முடியும். மக்கள் தானா வரமாட்டான்.
ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள். ஏன்? சீமானின் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உரக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என நம்பிக்கையோடு வராங்க. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. இந்த 1000, 2000, 2500 அல்ல எங்கள் இலவசம். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களுடைய அடுத்த வேலை. எங்க அண்ணன் சீமான் சொன்னாரு, என் மீனவனை நான் அதிகாரத்துக்கு வந்து தொட்டா அவனை தூக்குவேன்னு சொன்னாரு. எப்படி? மீனவர்களை கொண்டு நெய்தல் படை கட்டும். அது மத்திய அரசுடைய திட்டத்தில் இருக்கு. நீ நெய்தல் படையெல்லாம் கட்ட முடியாது. பெரிய நாட்டோட அதிபர் மாதிரி பேசுறாரு, பிரதமர் மாதிரி பேசுறாரு, ஜனாதிபதி மாதிரி பேசுறாரு, முப்படை தளபதி மாதிரி பேசுறாருனாங்க. கேரள அரசு, பினராயி விஜயன் அரசு, கம்யூனிஸ்ட் அரசு நாங்கள் சொன்னதை வைத்து மீனவர்களை கொண்டே ஒரு படையை கட்டியிருக்கிறது. மீனவர்களுக்கு பாதுகாப்பு வந்த பிரச்சனை வந்தால் அந்த மீனவர் படை போய் நிற்கிறது. வெள்ளம் அந்த மீனவர் போய் நின்னுது. என்னுடைய பிரச்சனையை நான் தான் தீர்க்க முடியும். கடலோர காவல் படைன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு எத்தனை லிட்டர் டீசல் கொண்டு போற, எத்தனை நாள் தங்க போற, எவ்வளவு சோறு கொண்டு போற, எவ்வளவு பேர் உள்ள போறன்னு எழுதுவதற்கு கடலோர காவல் படை இருக்கும்போது மீனவனை கொண்டு மீனவனை பாதுகாக்க நெய்தல் படை இருக்க கூடாதா? கட்டுவோம். ஏன்? இயல்புலேயே மீனவன் வீரமானவன். ஏன்? தமிழ் தாயினுடைய மூத்த குடிமகன் மீனவன். பூமிப்பந்தனுடைய முதல் வேட்டைக்காரன் மீனவன். காற்றை கிழித்து கடலை நோக்கி போகக்கூடிய மீனவன் வெறும் மீன் பிடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பாட்டன் வடிவலம் நின்ற பாண்டியனுடைய படையில முத்துக்களையும் பவளங்களையும் கிரேக்க நாட்டிற்கு ஏற்றுமதி செய்த வியாபாரிகள், வணிகர்கள் நம்முடைய மீனவர்கள். இன்னைக்கு நலிவடைஞ்சு போயிட்டான். ஏன்? இன்னைக்கு டாடா பிஷிங், அதானி பிஷிங், அவன் தனியார் முதலாளிகளுக்கு கடலை வியாபாரம் கொடுத்து அவன் வந்து கொத்து கொத்தா மீனை எந்திர படகளை வைத்து அள்ளிட்டு போறான். நம் மீனவனுக்கு நாட்டு படகை வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க முடியல. நாங்க வர்றோம். இந்த நெய்தல் படை கட்டப்படும், கச்சத்தீவு மீட்கப்படும். அது எங்க சொத்துடாது. எப்படி மீட்ப சீமான்? கச்சத்தீவை படை அனுப்பி மீட்பியா? வந்தா அவனை கொடுத்துருவான். அவனுக்கு தெரியும், அவனே கொடுத்துருவான். இங்க ஒரு ஆண்மையுள்ள ஆளுமை தன்மையுள்ள ஆள் இல்ல. அவன் பயப்படுறதுக்கு அவன் சுண்டக்காங்க, ஒரு சுண்டக்கா. தலைவனோட நேருக்கு நின்று இருந்தானா ஒரு நாள் தாங்காத அந்த போர். 24 நாடுகள் சேர்ந்து துரோகம் செய்ததால் எங்களுடைய ஈழப்படை வீழ்த்தப்பட்டுச்சு. துரோகம் இந்தியா காட்டி கொடுத்தது. காங்கிரஸ் இங்கிருந்து ஆயுதம், இங்கிருந்து ராணுவம், இங்கிருந்து படை, வட்டியிலா கடனாக 1 லட்சம் கோடி பச்சை தமிழன், வேட்டி கட்டிய தமிழன் ப. சிதம்பரம் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்ததுனால் வீழ்ந்துச்சு. ஒண்டிக்கு ஒண்டி நின்ற சிங்களம் கோலப்பைய சோடப்பைய ஓடி போயிருப்பான். அதனால தான் அவர் தலைவர். ஏன் தலைவர்? உலகத்தின் 24 நாடுகள் எதிர்த்து நின்ற பொழுதும் சரணடையாமல் மண்டியிட்டு சாவதை விட சண்டை போட்டு சாவது மேலானது என்று நின்றார். அதனால் எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன். இன்னைக்கு இந்த பட 2009 இருந்திருந்தா என் தலைவனுடைய சண்டைய வேற மாதிரி இருந்திருக்கும். கிளம்பிருப்பான் இங்கிருந்து. அன்னைக்கு படை வலிமை இல்ல. இன்னைக்கு அறிவார்ந்த படை. அது ஆயுத படை, இது அரசியல் படை. விடுதலை புலிகளுடைய நேரடி அரசியல் படையாக, அறிவாயுதம் ஏந்திய படையாக நாம் மகிழ்ச்சி இந்த களத்தில் இருக்கிறது. சீமான் என்ன சாதித்தானுங்கிறான்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தை கொடியவே கொடியாக தூக்கி இந்திய தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சீமான்லாம் 1.1 விழுக்காடு. அவருக்கு வாக்குச்சாவடி முகவர் இருக்கா? அவருக்கு பூத் ஏஜென்ட் இருக்கா? அவர் தோத்து போயிருவாரு. அவர் வந்து திமுக கூட போயிருவாரு, அதிமுக கூட போயிருவாரு, பிஜேபி கூட போயிருவாரு, கரைஞ்சு போயிருவாரு, காணாம போயிருவாருன்னாங்க. மோடியா ராகுல் காந்தியாங்கிற தேர்தலில், பிஜேபியா காங்கிரஸ்ங்கிற தேர்தலில் 21 நாளுக்கு முன்னாடி தான் விவசாய சின்னத்தை பறிச்சுட்டு மைக்கு சின்னத்தை கொடுத்தான். வெறும் 20 நாளில் விவசாய சின்னத்தை, மைக்கு சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து 36,50,000 வாக்களை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் நல்லவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள். ஒரு மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும். ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு எழுச்சியான இளைஞர் படை சட்டசபையில் பேசணும். தம்பிலாம் மக்கள் மேடையிலே இந்த போடு போடுறான், நேரம் பத்தல, மக்கள் மேல இந்த போடுறான். சட்டசபைக்கு போனா என்ன போடு போடுவாங்கிறதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் 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 அதே கை, அதே உதயசூரியன், அதே ரெட்டலை, அதே தாமரை அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு? எல்லாத்திலையும் நல்லதை தேடி தேடி பார்க்குறீங்க, எல்லாத்திலையும் புதுமையை தேடி தேடி பார்க்குறீங்க, எல்லாத்திலையும் மணிக்கணக்கில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா சாதாரணமாக பார்த்துட மாட்டாங்க.
எப்படி பார்த்துறீங்க? ஒரு இஸ்லாமிய பெண், நல்ல படித்த பெண் இருக்கு தொண்டியில், எப்பா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நம்ம திருச்சி பக்கம் பாருங்க, மாப்பிள்ளை வந்து முழு நேரம் குடிகாரனாக இருக்கணும்ப்பா, 3 வேளையும் வாயில் கஞ்சாவை வச்ச மணிக்கு இருக்கணும், எந்நேரமும் தியேட்டரில் படுத்து கிடக்கணும், பாரில் போய் அவனை கூப்பிட்டு வந்தால் தான் வருவான். இப்படி பார்ப்பீங்களா? மாப்பிள்ளை நல்ல தொழில் பண்ணணும், குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு இருக்கணும், மாப்பிள்ளை என் பிள்ளைய தங்கம் மாதிரி பார்த்துக்கணும்னு பார்ப்பீங்களா? பொண்ணு பார்ப்பதற்கு தேடி தேடி பார்க்குற நீங்கள், மாப்பிள்ளைக்கு பெண் பார்ப்பதற்கு தேடி தேடி பார்க்கிற நீங்கள், ஒரு புடவை எடுக்க போனா கடையில் 10 புடவைக்கு உருட்டி பார்த்து ஒரு புடவை எடுக்கிற நீங்கள், ஒரு தக்காளி வாங்க போனா கூட அதை பிதுக்கி பார்த்து, ஒரு வெண்டைக்காய் வாங்க போனா உடைச்சு பார்த்து, ஒரு முருங்காய் வாங்க போனா முறுக்கி பார்த்து, ஒரு கேரட் வாங்க போனா கிள்ளி பார்த்து, ஒரு பீட்ரூட் வாங்க போனா உருட்டி பார்த்து, ஒரு உருளைக்கிழங்கு பார்த்தா சூத்த கத்திரிக்காயா சூத்த உருளைக்கிழங்கா என்று தேடி பார்த்து, கிரேப்ஸை பார்த்தா அழுகுன கிரேப்ஸ் தேடி பார்த்து, ஆப்பிள் அடிபட்டு கூட பார்த்து, இப்படி பழங்களை காய்கறிகளை பார்த்து பார்த்து வாங்குற மக்களே, 5 ஆண்டுகள் உங்களை ஆள போற ஆட்சியாளர்களை, உங்கள் தலைவனை மட்டும் ஏன் தருதல பயல, ஏன் கெட்டவன, ஏன் ஊழல் செய்வன, ஏன் மண்ணை கொள்ளையடிப்பவனை நீங்க ஓட்டு போடுறீங்க? எல்லா பொருட்களையும் பார்த்து வாங்குற நீங்கள் நாட்டை ஆள போற மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? தேர்தல் என்பது ஒரு நாள் கூத்து அல்ல அன்பிற்குரிய மக்களை, ஒரு நாள் கூத்து அல்ல. 5 ஆண்டுகள் நாம் தலையெழுத்தை தீர்மானிக்க போறாங்க. திருவாடனை சட்டமன்றத்துடைய எம்எல்ஏ என்பவர் உங்களுடைய தலைவன், உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், உங்களுடைய பிரதிநிதி. உங்கள் பிரச்சனைகளை மணி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு பரதாயிடுச்சு, ஒரு பாத்தியா ஓதுனா சரியாயிரும். அப்போ 5 ஆண்டுகள் உங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிற களத்தில் மட்டும் எப்படி சோரம் போறீங்க, எப்படி கோட்டு விடுறீங்க? நல்லவனை தேர்ந்தெடுக்கணும். நம்ம கூட நிற்பாங்களா? இவங்க உறுதியா நிற்பாங்களா? நின்றுருக்காங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணாம இருப்பாங்களா? தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி ஒரு 8.2 விழுக்காடு வாக்க வச்சுக்கோங்களேன், 1 விழுக்காடு வச்சிருக்க கட்சிக்கு 500 கோடிங்க. 1 விழுக்காடுக்கு 500 கோடி ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கட்சி ஒண்ணுமே இல்லை. வெறும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 0.84%, 1 விழுக்காட்டுக்கும் குறைவு. அந்த கட்சியின் தலைவர் சமீபத்தில் இறந்து போயிட்டாரு. அதனால ஒரு கருணை ஏற்பட்டுச்சு அந்த கட்சியின் மீது. திமுக கூட்டணியில் 10 சீட்டு வாங்கி கொண்டு திமுக கூட்டணியில் போகும்போது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு 8 சீட்டு, ஆனா அந்த கட்சிக்கு 10 சீட்டு. எதுக்கு? தேமுதிகவுக்கு. தேமுதிக இருப்பது விசிகாட்ட என்ன இல்ல, தேமுதிகவுக்கு திமுக லாபி பண்ணி வாங்கி கொடுக்க ஏவா வேலு இருக்காரு. இங்க திருமாவளவனுக்கு ஆராசாவோ இல்ல திருமாவளவனுக்கு அங்கே லாபி செய்வதற்கு வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்ல. அப்ப ஏவாவேல்ட்ட இருப்பது ஆராசனம் என்ன இல்ல, ஏவாவேல்ட்ட இருப்பது தெலுங்கு லூ, இனப்பற்று லூ. இங்க இருக்குது இனப்பற்று இல்லாத லூ. ஏவாவேலு தேமுதிக 10 சீட்டு வாங்கி கொடுக்க முடியுது. பசில்லாத ஊரிலும் கூட பறையர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விசிக பறையர்கள் கிராமத்தில் எல்லாம் முடிவிக்கிற எல்லா கிராமத்திலும் அடர்த்தியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டு. இப்படி 8 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு கெஞ்சிடக்கூடாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 சீட்டு கிடைச்சி 2 சீட்டு கேட்டிருக்காங்க. இந்த மருதமலை படத்துல வடிவேலு சொல்லுவாரு, 2 ரூபா தான்டா கேட்டேன், என்ன கோவத்தில் இருந்தானோ பொசுக்குன்னு கத்தி எடுத்து விழாவிலே குத்திட்டான், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கத்தி குத்துக்கந்தன்னு பேரை வந்துச்சு. எடுத்தே மாதிரி ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலையே, மார்க்கெட் கூட பார்க்கலாம் பாரு. அது மாதிரி 2 சீட்டு கேட்டிருக்காப்புல அண்ணன் வேல்முருகன் அண்ணன். 1ன்ட்டாங்க, வெளியே வந்துட்டாப்புல. இப்படி ஒத்த சீட்டுக்கு போயிடக்கூடாது, 2 சீட்டுக்கு கெஞ்சிடக்கூடாது. இப்படி நம் கட்சி அடமான என்னை நம்பி வாக்களித்த என்னுடைய மக்களை நான் திமுகவோட அதிமுகவோட அடமான வைக்க மாட்டேன் என்று சீமான் உறுதியா நிற்கிறாரு. ஒருத்தர் உறுதியா நிற்கிறத தோத்து போயிடுவாருங்க. சீமான் தோத்து போயிடுவாருங்க. இந்த முறையும் தோத்துருவாருங்க. டெபாசிட் கிடைக்காதுங்கன்றான். சீமானுடைய தோல்வி என்பது சீமானின் தோல்வி அல்ல அன்பிற்குரிய மக்களே, உங்களின் தோல்வி, நல்லவர்களின் தோல்வி, நேர்மையாளரின் தோல்வி, உண்மையாளர்களின் தோல்வி. இதுல சில பேர் சீமான்லாம் வரணும். உங்க கட்சியில் இந்த ஹிமாயி நல்லா பேசுறாருங்க, அவர் காலேஜ் ஓனர் தானே, நல்லா பேசுறாப்லையா. இந்த அவர்லாம் சட்டசபைக்கு போனால் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த சாட்டன் ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா பேசானப்பா, அனில் 65 நல்லா போடுறானே, அவன்லாம் சட்டசபைக்கு போனால் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த இடுமானங்கிறதுக்கு அப்பா அவன் என்ன வரத்து வரான்,
ஒவ்வொரு மீடியாவிலையும் போட்டு பொழக்கிறானே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க வந்து அசம்பிளிக்குள்ள போனா நல்லா இருக்கும். இந்த அபுபக்கர் ஒரு பையன், காயல்பட்டினம் பையங்க, என்ன வீச்சு என்ன பேச்சு, எங்கெங்க படிப்பாங்க, எப்படி படிப்பீங்க? பஸ்ல போகும்போது படிப்பீங்களோ இல்ல வீட்டில் உட்காந்து படிப்பீங்களா? எப்படி படிச்சு இவ்வளவு யாவும் வச்சு இப்படி மொழிப்பற்று இனப்பற்றுலாம் பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க பாத்துக்கோ. இப்ப சீமான்லாம் 3.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம பேசுறாரு, 3.5 மணி நேரம் தண்ணி குடிக்காம இவர் தொண்டி சீட்லாம பேசுறாப்பா. அவர்லாம் நல்லா வரணும்பா. நீங்க நல்ல உங்களுக்கு பெரிய growth இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு. நீங்க எதுக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நாங்க 50 வருஷமா திமுக போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க நல்லா growth ஆவோம்னே, நல்லா ஆயிரோம்னே. இல்ல உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு பிரதர் சாட்டை ப்ரோ, உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, நீங்க நல்லா வருவீங்க ப்ரோ. நீங்க யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்க? நாங்க எப்பவுமே அதிமுக தான். நம்ம எப்பவுமே அதிமுக, நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ, நீங்க திமுக போடுங்க, அதிமுக போடுங்க, நாங்க நல்லா growth ஆயிரும், அருமையா ஆகி வந்துரும். எப்பா இன்னும் பல பேர் ஏன் ஓட்டு ஜெயிக்கணும், சீமானுக்கு போட்டா தோத்துரும், ஏன் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாயிரும். 50 வருஷமா உங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாங்கி உங்க வீட்டு வாசல குற்றாலம் இருக்கு. திரும்பின உடனே மேற்கு தொடர்ச்சி மழை வந்துருச்சு, கண்ணனை திறந்த உடனே குழு குழுன்னு காத்து வந்துருச்சு, போற போட்டு 2 அடி தண்ணி வந்துருச்சு, உங்க வீட்டு பக்கத்துல ஏசி பஸ் நிக்குது. நீங்க 50 வருஷமா ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை ஏன் ஓட்டு ஜெயிக்கணும், ஏன் ஓட்டு ஜெயிக்கணும்னு ஓட்டு போட்டீங்களே, ஓட்டு போட்டு என்னாச்சு? இது சீமானுக்கு போட்டா தோத்து போயிரும், பிரேம்நாத்துக்கு போட்டா தோத்து போயிரும், எங்களுடைய அக்காவுக்கு போட்டா தோத்து போயிரும். தோத்து போகாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்கு செலுத்தினால் எங்கள் வெற்றியை எவனாலும் தடுக்க முடியாது. தனிமரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள் சேர்ந்துதான் தோப்பாகும். எல்லாரும் நல்லவங்க தான் இயல்புல. ஒரு 1-2 பேர் திருட்டு போயா இருப்பான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, உங்க மைண்ட்ல யாராவது வந்தா நான் பொறுப்பு இல்லை. நீங்க திருட்டு போயின்னு சொன்ன உடனே டக்கு நீங்க வந்து காதர் பாசா முத்துலாம்னு நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? அவர் நல்ல மனுஷன், எங்க அண்ணன், அவரு சொந்தக்காரன் வேற எனக்கு. அப்படிலாம் நீங்க பட்டாக்குன்னு பார்க்க கூட பதறிடுற எனக்கு. நாங்களாம் அண்ணன் தம்பி அந்யோன்யமா இருப்போம். என்ன லைட்டா கொஞ்சம் கமிஷன் வாங்குவாப்புல, கொஞ்சம் கான்ட்ராக்ட் எடுப்பாப்புல, ஒரு 10,000 கோடி சேர்த்திருக்காருங்க, அவ்வளவுதாங்க. பெரிய ரொம்பலாம் ஒன்றும் சேர்த்துறல. பெரிய கணப்ப ஒரு 50,000 கோடி, ராஜகண்ணப்ப ஒரு 50,000 கோடி, அவ்வளவுதானே. எங்க அண்ணன் மூர்த்தி ஒரு 1,00,000 கோடி. என்ன இது பெரிய காசா? லைட்டா சேர்த்து வச்சிருக்காங்க, ஒரு 550 தலைமுறைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீ தப்பாலாம் ஒன்று எடுத்துக்காதீங்க. அடுத்த முறை வந்தாங்களா 551 தலைமுறைக்கு சேர்ப்பாங்க. இப்படி 551 தலைமுறைக்கு சேர்க்க போற அவங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கையும் இந்த மண்ணையும் இந்த மலையும் காப்பாற்ற வருகிற எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதுதான் இங்க இருக்க கேள்வி. இங்க திமுக போட்டி, அதிமுக போட்டி, திமுக டிவிகேக்கு போட்டி, டிஎம்கே இல்ல, திராவிடத்திற்கு போட்டி, தமிழ் தேசியம் என்பதுதான் போட்டி. பிரபாகரன் பிள்ளைகளா, கருணாநிதியின் வாரிசுகளா, நல்லவர்களா கெட்டவர்களா? மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் அந்த பக்கம் ஓட்டு போடு. இயற்கை, மலை, மண்ணு, காடு, கடலு இது பாதுகாக்கப்படும், இந்த பக்கம் ஓட்டு போடு. பெரியார் தலைவர் அந்த பக்கம் ஓட்டு போடு. பெரியார் எங்களுக்கு பெரியார் மட்டுமே பெரியார் அந்த பக்கம் ஓட்டு போடு. எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் எங்களுடைய தாத்தா கன்னியமிகு காகிதம் எழுத்தும் எங்களுடைய இம்மானுவேல் சேகரனாரும் எங்களுடைய முத்துராமலிங்க தேவரும் எங்களுக்கு பெரியார், இந்த பக்கம் ஓட்டு போடு. திராவிடம் அந்த பக்கம் ஓட்டு, தமிழ் தேசியம் இந்த பக்கம் ஓட்டு, இலவசம் அந்த பக்கம் ஓட்டு, மலை, கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசம் இந்த பக்கம் ஓட்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா அந்த பக்கம் ஓட்டு. உள்ளூர்லயே தற்சார்பு பொருளாதார கொள்கையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இந்த பக்கம் ஓட்டு. டாஸ்மாக்ல குடிச்சு சாகணுமா அந்த பக்கம் ஓட்டு. கல்லு குடிச்சு ஆரோக்கியமா வாழணுமா இந்த பக்கம் ஓட்டு. சீனி சாப்பிட்டு சாகணுமா அந்த பக்கம் ஓட்டு. கருப்பட்டி சாப்பிட்டு வாழணுமா இந்த பக்கம் ஓட்டு. இதுதான் கேள்வி.